மக்களே, இந்த வாரம் பிக் பாஸ்ல என்ன டாஸ்க் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஹோட்டல் டாஸ்க். அந்த ஹோட்டல் டாஸ்க்ல 3 கெஸ்ட் எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் வரப்போறாங்க. அந்த கெஸ்ட் என்ன யாரு அப்படின்றதையும் பார்ப்போம். அடுத்து ஓட்டிங்ல 12 பேர் யார் யார் எந்த இடத்துல இருக்கா, யார் எலிமினேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதையும் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் லைவ்ல நடந்த சின்ன அப்டேட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் நிறைய சம்பவங்கள்லாம் நடக்குது. அது நான் காலைல எழுந்து பொறுமையாக போடுற மக்களே, டைம் இல்லை, இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு. ஸோ காலைல எழுந்து ஃபுட்டேஜை பார்த்துட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் 1 by 1 இறக்குறேன். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். ஸோ சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் லைக் போட்டுருங்க. நீங்கள் போடுற லைக் மூலிமா வீடியோ பல பேருக்கு போய் சேரும். அதை மட்டும் ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன், போட்டுருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட்டு ஸோ ஹோட்டல் டாஸ்க் எப்படின்னா, இது வரைக்கும் இந்த ஹோட்டல் டாஸ்கில் தமிழ் பிக் பாஸில் உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸை வச்சு தான் ஹோட்டலில் கெஸ்ட்டு, ஓனர்ஸு, சர்வன்ட்ஸு இந்த மாதிரிலாம் டிசைட் பண்ணி பண்ணுவாங்க. தமிழ் பிக் பாஸில் முதல் முறையாக எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் உள்ள வரத பிளானிங் நடக்குது. இது எங்கேருந்து எடுத்தாங்கன்னா மலையாளம் பிக் பாஸ். இந்த சீசனோட டாஸ்க் எல்லாமே மலையாள பிக் பாஸோட காப்பி தான் இங்கே நடக்குது அப்படின்றது. ஏன்னா 2 செட்டும் பக்கத்தில் இருக்கிறதால அந்த ப்ராப்பர்ட்டி எடுத்துன்னு வந்து இங்கே வைப்பா அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. இதில் அந்த மலையாள பிக் பாஸுக்குன்னு ஒரு பிரத்யேகமே இந்த ஹோட்டல் டாஸ்க் தான். இந்த டாஸ்க்கு எல்லா சீசன்லையும் இருக்கும். அதில் எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் வந்து அந்த டாஸ்க்கை வந்து செமையாக பண்ணுவாங்க, சூப்பராக எடுத்துகிட்டு போவாங்க, இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குறதுக்கே நல்லா இருக்கும். ஏன்னா வீட்டுக்குள்ளே இருக்கவங்களே ஓனர்ஸ் கெஸ்ட்டாக பண்ணும்போது ஒரு ஈகோ கிளாஷ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் வெளியே இருக்கிற எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் வரும்போது அது நிஜமாவே ஒரு கெஸ்ட் அப்பீரியன்ஸ் வரும்போது அது ஒரு ஃபீல் கொடுக்கும். அதை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, எந்த ரீதியில் எடுத்துகிட்டு போகிறாங்கன்றதான் முக்கியம். அந்த கேட்டகரியில் சீசன் 8 த லேடி மஞ்சுரி அவங்க இறங்குறாங்க. அடுத்து கேப்டன், மிகப்பெரிய பிக் பாஸ் தமிழ் வரலாற்றிலே ஒரு பயங்கரமான ஒரு கேப்டன்ற பேர் பெற்ற ஒரு நபர் தீபக் அவர்கள் வருகிறார் அப்படின்றது தான். அடுத்து பிக் பாஸ் சீசன் 5 ரன்னர் அப் ஆன பிரியங்கா அப்படின்றதான். குக்கு கோமாளி டைட்டில் வின்னர், பிக் பாஸ் சீசன் ரன்னர் பிரியங்கா என்ட்ரி அப்படின்றதான் பார்க்க முடிஞ்சது. இந்த 3 பேர் நாளைக்கு வீட்டுக்குள்ள போறாங்க. என்னென்ன சம்பவங்கள் பண்ண போறாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்க்கணும். இது ஒன்று, சாரி நாளைக்கு இல்லை, இன்னைக்கு. அடுத்ததாக ஒரு பக்கம் அன்அஃபிஷியல் ஓட்டிங்ல யார் யார் எந்த இடத்துல இருக்காங்கன்றதை பார்த்துருவோம். இது வினோத்துக்கான ஃபேன்ஸ் வந்து ஹெவியா இறங்கிட்டு இருக்காங்க மக்களே. அடி தூள் கலப்புறாரு முத நாளே. 20.14 29,107 வாக்குகள். ஸோ போன வாரமும் வினோத்துக்கு 3.5 லட்சம் வாக்கு. இந்த வாரம் இறங்கினாலும் அண்ணன் யாரு கில்லி அப்படின்ற மாதிரி ஓட்டிங்ல தெரிக்க விட்டுட்டு இருக்காரு வினோத் அவர்கள். சூப்பர் சார், கலக்குறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. 2வது இடத்துல வியானா 12.72 18,381. நான் நினைச்சிட்டு இருந்தேன் வியானா தான் முன்னாடி இருப்பாங்க, எப்படி வியானா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருப்பாங்க, வினோத் செகண்ட் பிளேஸ்ல இருப்பாருன்னு நான் கெஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். பட் வியானாலாம் மிஞ்சி எங்கேயோ போயிட்டு இருக்காரு. ஸோ வினோத்துக்கான ஃபேன் பேஸ் பெரும் லெவல்ல இருக்கு. வியானா 18,831. ஸோ வினோத்துக்கும் இவங்களுக்கும் வியானாக்குமே 11,000 டிஃபரன்ஸு, பெரிய லீடு இருக்கே, வேற மாதிரி லீடு வினோத். அடுத்து திவாகர் 11.48 16,508. ஸோ வினோத்துக்கும் வியானாக்கும் திவாகருக்குமே 2,000 வாக்குகள் டிஃபரன்ஸ் இருக்கு. பரவாயில்லையே, நல்ல டிஃபரன்ஸ் இருக்கு. அடுத்து திவாகர் இன்னைக்கு பயங்கரமான ஸ்கோரிங் அமைஞ்சிருக்கும் மக்களே. இன்னைக்கு எபிசோட்ல நிறைய ஸ்கோரிங் பாயிண்ட்ஸ் அமைஞ்சிருக்கு. அவர் ஓட்டிங் வரதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்கு அப்படின்றது பார்க்க முடியுது. அடுத்து கமருதீன் 10.68 15,433. ஸோ திவாகருக்கும் இவங்களுக்கும் ஒரு 1000 வாக்குகள் தான் டிஃபரன்ஸ், பெருசான டிஃபரன்ஸ் இல்லை, 1000 தான். அதுல கமருதீனுக்கும் ஸ்கோப் அதிகமா வருதுன்னு நினைக்கிறேன். அவருக்கு சீரியல் ஃபேன்ஸு இதெல்லாமே இருக்கு. இதுல பார்வதி கமருதீனுக்கு என்ன ஆக்டிவிட்டியில கொஞ்சம் அவருக்கு பிளஸ்ஸா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, பிகாஸ் ஆஃப் பார்வதி. ஏன்னா ஒழுங்கா கன்வே பண்ணாம இது பண்ணும்போது இது ஒரு பிளஸ்ஸா தான் போகுமே தவிர்த்து நெகட்டிவா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு, கொஞ்சம் இருக்கு. பட் மெஜாரிட்டி பிளஸ்ஸா போறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதால கமருதீனுக்கும் ஓரளவுக்கு ஓட்டு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அடுத்து பார்வதி 10.36 14,971. கிட்டத்தட்ட 1000 வாக்குகள், 500 வாக்குகள் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ கமருதீனுக்கும் பார்வதிக்கும் பார்ப்போம். இதுல இந்த 3 பேருக்கான டிஃபரன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, திவாகர், கமருதீன், பார்வதிக்கான டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ லிட்டரலி ஒரு 1000 வாக்குகள்ல தான் அந்த 3 பேருமே சர்க்குலேட் ஆகிட்டு இருக்காங்க. யார் வேணாலும் மேலே போகலாம், யார் வேணாலும் கீழே போகலாம். ஸோ இவங்க 3 பேருக்குள்ள ஒரு கடும் போட்டி நிலவுவது பார்க்க முடிஞ்சு. ஏன்னா இந்த 3 பேரும் ஒன்னா இருந்தவங்க தானே, அவங்களுக்குள்ள ஒரு போட்டி இருக்கிறது நல்லது தான். அடுத்து விக்ரம் 9.87 14,263. ஸோ விக்ரம் வந்து சவால்லாம் விட்டுருந்தாரு திவாகர் கூட. கிட்டத்தட்ட விக்ரமுக்கும் திவாகருக்கும் 2,000 தான் ஓட்டு டிஃபரன்ஸா. பரவாயில்லையப்பா, விக்கல்ஸ் ஆர்மி இறங்கிடுச்சு போலியே. அந்த அளவுக்கு பெருசா பண்ணலனாலும் ஓட்டிங்ல நான் 5வது வாரம் வந்தாலுமே ஓரளவுக்கு ஒரு டெபாசிட் இருக்கு போல. அடுத்து சபரி 9.3 13,444. ஸோ சபரிக்கும் விக்கல்ஸுக்கும் ஒரு 1000 ஓட்டுகள் தான் டிஃபரன்ஸு. நான் இன்னமும் சபரியெல்லாம் எங்கேயோ டாப்ல இருப்பாருன்னு நினைச்சா சபரியோட ஓட்டு கெப்பாசிட்டி இவ்வளவுதானா அப்படின்ற மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தா ஓட்டு வரும்பா, பர்ஃபார்மன்ஸ் பண்ணாம என்னையா ஓட்டு வேண்டி கிடக்குது அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது. பட் ஓகே, இட்ஸ் ஓகே, ஃபைன்.
அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் கேம்ல சபரி இறங்கி ஏதாவது ஸ்கோர் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணார்னா வாய்ப்புகள் இருக்கிறது மக்களே, இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்றத நான் பாக்குறேன். அடுத்து கெமி, இந்த 5 பேர் இருக்காங்க பாருங்க. இப்போ சபரிக்கு மேல இருக்காங்களா, வினோத், வியானா, திவாகர், கமருதீன், பார்வதி, விக்ரம், சபரி இவங்கெல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, கிட்டத்தட்ட 5+7. இந்த 7 பேருமே சேஃப் ஜோன், எப்படி நல்ல சேஃப் ஜோன்ல பயங்கரமா இருக்காங்க. அடுத்து இருக்கிற ஒரு 5 கேட்டகரி இருக்கு பாத்தீங்களா, தே ஆர் டேஞ்சர் ஜோன்ஸ். இவங்கெல்லாம் அபிஷியல்ல என்ன நிலைமையில இருப்பாங்கன்னே தெரியல. ஏன்னா 12 பேருன்றது ஒரு பெரிய லிஸ்ட். அந்த பெரிய லிஸ்ட்ல வந்து மாட்டும் போது 2-3 டிக்கெட் கூட தூக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ கெமி 3.86 5575, கிட்டத்தட்ட சபரிக்கும் கெமிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் 8000 மக்களே, 1-2 இல்ல 8000 வாக்குகள் இருக்கு. ஸோ கெமியுமே நிறைய நாள் நாமினேஷன் வராம தப்பிச்சிட்டு இருக்காங்க. ஐ திங்க் ஸோ ஒரே ஒரு வாரம் கெமி வந்தாங்கன்னு நினைக்கிறேன் நாமினேஷன்ல. இந்த 5 வாரத்துல ஒரு வாரம் வந்தாதான், ஒரு வாரம் வந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸும் பெருசா இல்லை. ஸோ இதுக்கப்புறம் கெமி ஏதாவது பண்ணி இண்டிவிஜுவலை ப்ரூவ் பண்ணாதான் ஓட்டு ஏறுமே தவிர்த்து கெமி டான்சர்ஸ் வந்தான் என்ன பொறுத்தவரையும். 2வது துஷார் 3.2 4000 வாக்குகள். கிட்டத்தட்ட கெமியை விட துஷார் அதிகமாக நாமினேஷன் வந்திருக்காரு. பட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரான்னு தெரியல. ஏன்னா இண்டிவிஜுவல் கேம் பிளே அரோராவை விட்டு ஒதுங்கி பிரிஞ்சுலாம் இருக்காரு. ஏதாவது பண்ணலான்னு யோசிக்கிறாரு. சார் சீக்கிரம் பண்ணிருங்க சார், டைம் இதுக்கு மேலே இருக்காது. இந்த வாரமே டெட்லைன், உங்களுக்கு டெட்லைனில் இருக்கீங்க. அடுத்து ரம்யா ஜோ 3.2 4629. ஸோ ரம்யா ஜோவுக்கு இந்த வாரம் எனக்கு ரொம்ப மோசமான காலகட்டம் தான் நினைக்கிறேன். என்னதான் கேம்ஸ் எல்லாம் பிசிக்கல் டாஸ்க்லாம் அடிச்சு நொறுக்குனாலும் கேரக்டர்னு ஒன்று இருக்கு இல்லையா, நீங்க எல்லாருக்கிட்டையும் இங்க இருக்கிறது அங்க இருக்கிறது இங்க மாத்தி போட்டுட்டு இருக்கிறதால மக்களுக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ ரம்யா ஜோ ஸ்டில் இன் டேஞ்சர் ஜோன் அப்படின்றது தான். கிட்டத்தட்ட ரம்யா ஜோ துஷாருக்குமே டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 40-50 போயிட்டு இருக்கு. மேலே போலாம் கீழே வரலாம், மேலே போலாம் கீழே வரலாம் அப்படின்ற மாதிரி தான். அடுத்து எஃப்ஜே 3.13 4500. கிட்டத்தட்ட எஃப்ஜேக்கும் ரம்யாவுக்கும் 100 வாக்குகள் தான், கிட்டத்தட்ட 100 வாக்குகள் தான் டிஃபரன்ஸ். ஸோ எஃப்ஜேவும் 3 வாரமா நாமினேஷன்ல தப்பிச்சார்ல, 2வது வாரங்க அப்புறம் மொத்தம் 4 வாரத்துல ஒரே வாரம் வந்திருக்காது, இது 2வது வாட்டி. ஸோ எஃப்ஜேவை காப்பாத்திட்டே வந்தவங்களுக்கு இன்னைக்கு தெரிஞ்சிடும் எஃப்ஜேக்கு அந்த டெபாசிட் இருக்கா இல்லையா, தேர்வாரா மாட்டாரா, ஆப்பா இல்லையா அப்படின்றது இந்த வாரம் எஃப்ஜேக்கும் ஒரு கடுமையான காலகட்டம் தான். அடுத்து ஃபைனலி 2.05 2974. இதுலேயே மட்டமா ஓட் டிஃபரன்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட எஃப்ஜேக்கும் பிரவீன்ராஜுக்குமே 1600 வாக்குகள் இருக்கு. ஸோ பிரவீன்ராஜோட ஆக்டிவிட்டிஸ் நிறைய மக்களுக்கு பிடிக்கல அப்படின்றது தெரியுது. இதுல ஒரு விஷயத்த மட்டும் நோட்டீஸ் பண்ணிக்கலாம் மக்களே, ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரியும். கீழே இருக்கிற பாட்டம்ல இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாம் எடுத்து பாருங்களேன். அந்த டாப் 5 விட்டு கீழே எடுத்து பார்த்தீங்கன்னா விக்ரம், சபரி, கெமி, துஷாரு, ரம்யா, எஃப்ஜே, பிரவீன் இந்த மாதிரி நபர்கள்லாம் எப்படி இருக்காங்க, அந்த அன்பு கேங்கை அன்பு குழுவை சார்ந்த நபர்கள் எல்லாமே கீழே இருக்காங்கன்றது நம்மளால பார்க்க முடியுது. பாத்தீங்களா என்ன ஒரு ஒற்றுமை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் பிரவீன்ராஜ் காலி, கம்பல்சரி பிரவீன்ராஜ் அவுட், அதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனா அவர் கூட சேர்ந்து இன்னொருத்தர் யார் போக போறாங்க, ஒருவேளை ரம்யா பிரவீன்ராஜ் 2 பேரும் தூக்கி விட்டுருவாங்களோ, எஃப்ஜேவை காப்பாத்திடுவாங்களோன்ற மாதிரி எனக்கு தோணுது. உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.